அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் சாண்ட்விச். உப்பு போட்டுக்கணும். இதில் நான் வந்து சிக்கன் பிரஸ்ட் பீஸ் வைக்கிறேன், வேக வைக்கிறேன். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். போடுறேன், ஒரு வெங்காயம் போடுறேன். சோளம் வந்து வச்சுருக்கேன், கேப்சிகம் வச்சுருக்கேன், இது கூடயே போட்டுப்போம். எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் ஒயிட்டு மெழுகு பொடி வச்சுருக்கேன், அரை ஸ்பூனு அந்த மிர்ச்சி வச்சுருக்கேன். நான் சொன்னல உங்களுக்கு அரைச்சி போட்டுக்குங்க இல்லைன்னான்ட்டு, அது வச்சுருக்கேன். சிக்கன் பாருங்கள், உங்கள்கிட்ட நான் காமிச்செல்லாம் ஃபோக் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது அப்புறமா நான் போடுறேன். இதை பாருங்க, இந்த சிக்கனையும் போட்டுடுறேன். நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இதுக்கு ஒரு ஒயிட் சாஸ் செய்யணும். நம்ம அதுக்கு தனியாக பேன் தேவையில்லை, இதுலேயே போட்டு செஞ்சுக்கலாம். பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் அது செஞ்சு தனியாக ஒரு ஃப்ரை பேனில் செஞ்சு போடணும்னா போடுங்க. நான் 1.5 ஸ்பூனு மைதா போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஏன்டா நம்ம வந்து இதில் வேக வச்சுருக்கோம்ல. நான் 1 கப்பு பால் போடுறேன். இதுலேயே இது வெந்து இது நல்லா கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேகும். கட்டியாக இருக்குது, அதனால நான் இன்னொரு அரை கப்பு ஊற்றுறேன். இதுக்கு வந்து ஒயிட் சாஸ் தனியாக செஞ்சு போடணும், ஆனால் நான் தனியாக செய்யலை. நான் இந்த மாதிரி செய்கிறேன். இதில் அது வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ப்ரெட்டில் இது மாதிரி எடுத்து ஒரு பக்கம் மட்டும் இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கோங்க, நான் காமிக்கிறேன். இதை பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி தடவிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நெய் தடவிக்கோங்க, மேலேயும் தடவிக்கணும். இங்கே தடவிக்கோங்க. இந்த சாண்ட்விட்சை வந்து இதில் வைங்க. மூடிட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதை திருப்பிலாம் விட தேவையில்லை. இதை அப்படியே இதில் வந்து 2 பக்கமும் வெந்துடும். நம்ம திரும்பலாம் விட வேணாம், அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். 2 பக்கமும் இங்கே பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள்.